பிரியமானவர்களே, கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தில் 10 மாவட்டங்களில் 201 முழுநேர பணியாளர்களை கொண்டு 17 இன மக்களை சந்தித்து வருகிறது. ஆண்டுகள் தோறும் சுமார் 3000க்கும் அதிகமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகளாய் மாறி வருகிறார்கள். இவர்கள் மத்தியில் விடுதலை கூட்டங்கள் மூலமாக எண்ணற்ற மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டு பிசாசின் பிடியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு வருகிறார்கள். சுவிசேஷ ரதத்தின் மூலமாக இரவு நற்செய்தி கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டிலும் 6000 கிராமங்களுக்கு இயேசுவை அறிவிக்கவும், டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு 1500 கிராமங்களில் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை குறித்து அறிவிக்கவும் தீர்மானித்து செயல்பட்டு வருகிறோம். ஆண்டு முழுவதும் மழையென்றும் பாராமல் குளிரென்றும் பாராமல் எளிமையான காணிக்கையை வாங்கி கொண்டு ஊழியம் செய்து வருகிற நமது மிஷனரிகளை இந்த பண்டிகை நாட்களிலே நினைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். விசேஷமாக நாங்கள் செய்து வருகிறதான கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கம் என்பது 1998 ஆண்டு தேவனுடைய தரிசனத்தோடு துவங்கப்பட்ட இயக்கம். 1999 ஆண்டு ஒடிசா மாநிலத்தை குறித்த ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம். அது ஒரு ராக்கால தரிசனம். அந்த தரிசனத்திலே என்னுடைய சகோதரர், இன்னும் எனக்கு பின்னாக ஒரு சில சகோதரர்கள் எல்லோருமாக ஒடிசா மாநிலத்தில் எதிர்ப்புகள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிப்பது போல அந்த தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்திற்காக 3 ஆண்டுகள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆனால் அந்த தரிசனத்தில் பாருங்கள், என்னுடைய உடன் பிறந்த சகோதரரை ஆண்டவர் காண்பித்தார், எனக்கு பின்னால் நிற்கிற மாதிரி. ஆனால் அந்த நாட்கள் என்னுடைய சகோதரர் மனம் திரும்பவே இல்லை, பாவ வாழ்க்கையில் இருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தரிசனம் பொய் சொல்லாது. குறித்த காலத்தில் என்னுடைய சகோதரனை ஆண்டவர் ரட்சித்தார். பணித்தளத்துக்கு நேராக ஒடிசாவுக்கே கொண்டு சென்றார். 2002 ஆண்டு 3 மிஷனரிகளோடு கூட ஒடிசாவிலே நம்முடைய சுவிசேஷ வேலையை துவங்கினோம். இன்னைக்கு 201 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசாவின் 10 மாவட்டங்களில் 17 இன மக்களை சந்திக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 23 ஆண்டுகள் அந்த ஒடிசா மாநிலத்தில் செய்த ஊழியத்தின் விளைவாக கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். 268 இடங்களில் ஆராதனை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் 6000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் என்ற திட்டத்தோடு கூட நம்முடைய இயக்கமானது செயல்பட்டு வெற்றிகரமாக அதை நிறைவேற்றியுள்ளது. இந்த டிசம்பர் மாதத்தில் 1500 கிராமங்களுக்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தி பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதை செய்யும்படியாக தீவிரமாக நம்முடைய ஊழியர்கள் இந்த வேலையை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த பண்டிகை காலத்தில் நீங்கள் மிஷனரிகளை உங்கள் சொந்த பிள்ளைகளைப் போல எண்ணிக்கொண்டு ஒரு மிஷனரிக்கான கிறிஸ்மஸ் தேவையை ரூபாய் 4000 கொடுத்து ஒரு மிஷனரி குடும்பத்தை நீங்கள் காணிக்கையினால் ஆதரிக்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுத்து ஆதரிக்கும் போது நிச்சயமாகவே பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நீங்கள் ஒரு 5000 ரூபாய் கொடுக்கும்போது ஒரு கிராமத்தில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை உங்கள் குடும்பத்தின் சார்பாக நடத்த முடியும்.
அதன் மூலமாக அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள். ஒடிசா மாநிலத்தின் 20 மாவட்டங்களில் சுவிசேஷமே கிடையாது. இயேசு இந்த உலகத்தில் வந்து 2025 ஆண்டுகள் ஆகியும் கூட ஒடிசாவில் இனி 20 மாவட்டத்தில் இயேசு என்றால் யாரென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை உண்டு. ஆகவே இந்த பண்டிகை நாட்களில் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை எங்களுடைய ஊழியத்திற்கு கொடுத்து நீங்கள் ஆதரிக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ளே அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 22வது சங்கீதம். அதில் 24வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுவோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்கள். தாவீது தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்திலே எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். அதை அனுபவித்த தாவீது அதை குறித்து சங்கீதத்திலே எழுதியிருப்பதை பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் அதை அனுபவித்தான். தாவீதுடைய வாழ்க்கை நிலையை பாருங்க. அவன் சிறு வயதிலேயே ஆண்டவரோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தது. அவன் மீது தேவனுடைய அபிஷேகம் கடந்து வந்த போது ஆவியானவர் அவனை நிரப்பினார். ஆவியானவர் அவனை பயன்படுத்த துவங்கினார். அபிஷேகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது எதற்காக தேவன் அவனை பிரதிஷ்டை செய்கிறாரோ அதை செய்யும்படிக்கு ஆவியானவர் தூக்கி கொண்டு போகக்கூடியவராயிருக்கிறார். அப்படி தாவீதை தேவன் வழிநடத்த துவங்கினார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவாக கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய துவங்கினான். அது நிமித்தமாக தேவன் சவுலின் நிமித்தமாக துக்கமுள்ளவராய் மாறினார். அப்பொழுதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே தேவன் சொன்ன காரியம், நீ பெத்லெகேமுக்கு போ, ஈசாயின் குமாரன் ஒருவனை எனக்காக நீ அபிஷேகம் பண்ணணும், அவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் சாமுவேலிடத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படியாக தாவீது தேவனால் முன்குறிக்கப்பட்டவனாயிருந்தான். தாவீது பாருங்க, சகல ஜனங்களுக்கு முன்பாக தேவனால் கனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தாவீது என்ற ஒரு மனிதன் யாரென்றே தெரியாதவனாய் இருக்கிறான். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன். ஆனால் அந்த சூழ்நிலையில் இருந்த தாவீது தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் யுத்த வீரர்களாய் சவுலின் இராணுவ சேனையிலே இருந்ததினாலே தன் தகப்பனாலே தாவீது வழிவிட்டு அனுப்பப்பட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு பதார்த்தங்களை கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி யுத்தத்திற்காக ஆயத்தப்பட்டு நின்ற காலம். 2 மலைகளில் எதிரெதிர் துருவமாக 2 இராணுவமும் நின்று கொண்டிருக்கிறது. பெலிஸ்தியருடைய தேசத்திலே கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பராக்கிரமசாலி இருந்தான். அவன் அந்த தேசத்து இராணுவத்திற்கு ஒரு பெரிய பலமாயிருந்தான். அந்த நாட்களில் அந்த கோலியாத் என்பவன் இராணுவ சேனைக்கு முன்பாக நின்று கொண்டு, இஸ்ரவேலிலே என்னை மேற்கொள்ளத்தக்க மனிதன் யார், யுத்த வீரன் யார்,
அவனை அனுப்பட்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை கூட நிந்தித்ததை பார்க்கிறோம். இந்த சத்தத்தை தாவீது கேட்டபோது அவன் இருதயம் அப்படியே கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பியது. யாருமே அந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியலை. எல்லோரும் பயந்து ஒதுங்கின நேரம் தாவீது, நான் அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான். தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலே அந்த கோலியாத்தை சின்ன தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த கோலியாத்து சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவன் ஒரு ராட்சத பிறவி. அவனுடைய உயரம் 6 மீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அந்த பராக்கிரமசாலியை கர்த்தர் தாவீதை கொன்று இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தாவீது கோலியாத்தை கொன்று போட்டதை கண்டு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடி புகழத் துவங்கினார்கள். அதனால் தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பெத்லெகேமிலே இருக்கிறான். அவன் இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தான். தேவன் அவனோடு கூட இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. அப்படி எல்லோருடைய இருதயத்திலேயும் ஆண்டவர் தாவீதை குறித்ததான நல்ல சிந்தையை வைத்தார். அப்படித்தான் தேவன் தாவீதை இஸ்ரவேலிலே அறிமுகப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் சவுல் அந்த நாட்களிலே காய்மகாரமாய் தாவீதை பார்க்க துவங்கினான். ஜனங்கள் எல்லாரும் தாவீதை பின்பற்றி போய்விடக் கூடாது, தன்னுடைய ராஜ்ய பாரம் அழிந்துவிடக் கூடாது, தாவீது தனக்கு எதிராக எழும்பக்கூடாது என்று சொல்லி அவன் தந்திரமாய் தீர்மானித்து அவன் தாவீதை தனக்கு மருமகனாக்கி கொண்டு தன்னுடைய மகளை தாவீதுக்கு விவாகம் பண்ணி கொடுத்ததை பார்க்கிறோம். அதன் மூலமாக மீகாள் தாவீதின் மனைவியாக்கப்பட்டாள். இது ஒரு பெரிய ராஜதந்திரம். தாவீது தனக்கு மருமகனா மாறினா தன்னுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படும், அவன் தனக்கு கீழே இருப்பான் என்று அவன் தந்திரமாய் அவன் செய்த காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் தேவனும் சவுலின் கையில் இருந்து ராஜ்யபாரத்தை பிடுங்கி தாவீதின் கையிலே ஒப்பு கொடுக்க தீர்மானித்தார். பிரியமானவர்களே, தாவீது அந்த நாட்களிலே சவுலின் நிமித்தமாக சவுல் மரணமடையும் காலம் வரைக்கும், தாவீது ராஜாவாய் மாறும் நாட்கள் வரைக்கும் மிகவும் நெருக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எப்போ என்ன நடக்கும் என்று தெரியாத அளவுக்கு அவன் வாழ்க்கையில் மிகுந்த போராட்டம் உண்டானது, மிகுந்த நெருக்கம், மிகுந்த உபத்திரவம். அதைத்தான் தாவீது சங்கீதத்திலே எழுதியதை பார்க்கிறோம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்தீர். அது அற்பமா என்னல்ல. தாவீதுடைய ஜெபத்தை தேவன் அற்பமா எண்ணவில்லை. உபத்திரவத்தின் மத்தியில் இருந்து எழும்பின ஜெபம், அந்த ஜெபத்தை ஆண்டவர் அற்பமாக எண்ணவே இல்லை. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எனக்கு ஒரு அருமையான சகோதரனை தெரியும். அவர் திருமணத்துக்கு முன்பதாக கடைசி அவர் பட்டப்படிப்பை படிக்கும் நாளில் அவர் தன்னுடைய சொந்த மாமாவுடைய வீட்டிலே வந்து தங்கினார். அங்கிருந்து படித்து கொண்டிருந்த நாளிலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணினார். அதை பார்த்து அந்த மாமா அவருடைய நல்ல நடக்கை, கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் பார்த்து தனக்கு சொந்த மருமகன் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து
தாய் தகப்பனுடைய ஆதரவற்ற நிலையில இருந்த அந்த சகோதரனை தன்னுடைய தந்திரத்தினாலே தன்னுடைய மருமகனாய் மாற்றினார். அவர் அங்கே இருந்து ஒரு கம்பெனியில் டெம்பரவரியா வேலை செய்து கொண்டு பணத்தை கொண்டு வந்து பத்திரமா தன்னுடைய மாமனார் கையில் கொண்டு வந்து கொடுத்து விடுவார். ஒரு ரூபா கூட எடுக்கக்கூடாது. அவருக்கென்று எதுவும் செலவு செய்ய முடியாது. அவருடைய மனைவிக்காக எதையும் அவர் வாங்கி கொடுக்க முடியாது. அந்த பண ஆசை பிடித்த அந்த மாமனார் அந்த பணங்களை வாங்கி அதை பத்திரப்படுத்தி கொண்டு தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை கட்டும்படிக்கு அவர் செயல்பட்டார். இவர்களையோ ஒடுக்க ஆரம்பித்தார். வீட்டுக்குள் இருந்து வெளியே வர முடியாத ஒரு நெருக்கடி. ஆனால் தேவனை அறிந்த அருமையான சகோதரர் ஒரு குறிப்பிட்ட சில காலம் தேவனை நோக்கி அபயமுட்டு அழுது கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். இந்த மிகப்பெரிய நெருக்கத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? நான் என் குடும்பம், என் மனைவி, பிள்ளைகளை நான் எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? இந்த மனிதனுடைய அடிமைத்தனத்துக்குள் இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? அவர் மிகுந்த வேதனையோடு கூட சில காலம் போராட துவங்கினார். மிகுந்த ஒரு வேதனையான நிலை. அவருடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு சம்பளம் வாங்கியும் கூட ஒரு நல்ல ட்ரெஸ் உடுக்கிறதுக்கு இருக்காது. காலில் பார்த்தா நல்ல செப்பல் இருக்காது. மிகுந்த ஒரு தருத்தரமான சூழ்நிலையில் இருந்து, ஆனால் அவருடைய வருமானத்தில் அவருடைய மாமாவுடைய மகன் வாழ்வதை பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு துயரம், என்ன செய்வது தெரியாத ஒரு நெருக்கடியான நிலை. அந்த சமயத்தில் ஆண்டவர் பாருங்க அவருடைய ஜெபத்தை கேட்டு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் அவருடைய மகளுக்கு வேலை வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்கினார். அது நிமித்தமாக அந்த குடும்பம் இடம்பெயர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டானது. கர்த்தர் அந்த பலவந்தமான மனிதனுடைய கையில் இருந்து நெருக்கத்தை அனுமதித்துக் கொண்டிருந்த நாட்களில் இருந்து வேதனைகளை சந்தித்த உபத்திரவத்தை கண்ட அந்த சூழ்நிலைக்குள் இருந்து அவர்களை அற்புதமாக வெளியே கொண்டு வந்து அதிசயமாய் அவர்களை நாட்டி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினதை பார்க்க முடியும். அதே போலத்தான் தேவன் தாவீதோடு கூடவே இருந்தார். அவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணவே இல்லை. அவன் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைக்கல, அருவருக்கல, அவனுக்கு இறங்கினார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியிலே இருந்து கொண்டு உபத்திரவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? என் வாழ்க்கையின் காலமெல்லாம் இப்படியே தான் போய்விடுமா? நான் சுயாதீனமா வாழ முடியாதா? இந்த மனிதனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளதான் நான் இருக்கணுமா என்று ஒருவேளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் குறித்த காலத்திலே உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருவார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணுகிறவர் அல்ல, அருவருக்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்காக சென்று ஒரு அருமையான விசுவாச குடும்பத்தாருடைய வீட்டின் மேல் அறையிலே நான் தங்கியிருந்தேன். அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு அருமையான தாயார் தனியாக தான் இருக்கிறாங்க. நல்ல ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பல இடங்களில் வெளியில் இருந்து வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அவருடைய குடும்பத்தை குறித்து நான் விசாரித்த போது கண்ணீரோடு கூட அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ள துவங்கினார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் திருமணம் செய்து தன்னுடைய புருஷனுடைய வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து அவர்கள் மிகவும் நெருக்கத்தை சந்தித்தார்கள். அந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் இயேசுவை அவர்கள் சொந்த இரட்சகராக
ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கணவனுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர் முரட்டாட்டமுள்ள ஒரு மனிதர். அவர் விவசாய தொழில் செய்யக்கூடியவர். அவருடைய சரீர தோற்றத்தை புகைப்படத்தை கொண்டு வந்து காண்பித்தாங்க. பெரிய மீச வைத்திருந்தார். திருமணம் ஆன நாளில் கூட கணவன் என்ற உரிமையோடு கூட அவரிடத்திலே இவர்கள் அணுக முடியாது. அவ்வளவு ஒரு முரட்டாட்டமான மனிதர். அவர் சிரித்தே பார்க்க முடியாது. எப்பொழுதும் முறைத்த முகமா இருப்பார். யாரும் அவரை எதிர்த்து பேச முடியாது. யாராவது எதிர்த்து பேசிவிட்டால் உடனே அடித்து விடுவார். அடிதடி செய்வது, இந்த மாதிரி ஒரு வன்முறையான காரியங்களை செய்யக்கூடிய முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதர். வருடங்கள் கடந்தது. அவர்களுக்கு 3 பிள்ளைகள் ஆனது. ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து கொண்டு அவர்கள் ரகசியமாய் ஜெபம் பண்ண துவங்கினார்கள். அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில் அவங்க போக முடியாது, ஆராதனைக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் ரகசியமாக ஜெபித்தார்கள். அவர்களுடைய ஒரே ஜெபம், ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையெல்லாம் என் கணவர் பெறணும். அவர் இல்லாத ஒரு பரலோகம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று இடைவிடாமல் ஜெபித்தார்கள். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 25 ஆண்டுகால ஜெபம். இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. என் கணவன் இல்லாம, என் பிள்ளைகள் இல்லாம எனக்கு பரலோகம் வேண்டாம், நாங்கள் குடும்பமா போகணும். என்னுடைய கணவருடைய ஜீவியத்தில் மாற்ற வேண்டும். அவர் உண்மை அறிந்து கொண்ட ஒரு மனிதனாக மாற வேண்டும். அவர் மிருக குணமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம். பிள்ளைகள் எல்லாரும் தாயை சார்ந்தே தான் இருப்பாங்க. தகப்பனிடத்தில் எதுவுமே போய் பேச முடியாது. ஏதாவது பிள்ளைகளுக்கு தேவை என்றால், பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னா சொல்ல முடியாது. தயங்கி தயங்கி அவர் நல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மெல்ல போய் பயத்தோடு போய் சொல்லுவாங்களாம். வீட்டில் எல்லாம் சிரித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய 2 வீலருடைய சத்தம் கேட்டால் வீட்டில் எல்லாருமே அமைதியாகி விடுவாங்க. யாரும் யாரிடத்திலையும் பேச மாட்டாங்க. அப்படி என்றால் எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் பாருங்க. அந்த சகோதரியுடைய உறவினர் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது. இவர்கள் யாரும் அவருடைய அந்த சகோதரியுடைய வீட்டுக்கு போகக்கூடாது. அந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தன் குடும்பத்தை வைத்திருந்த ஒரு மனிதர். 25 ஆண்டுகால ஜெபம். ஒரு நாள் அவர் சரீரத்திலே சுகவீனப்பட்டார். சரீரத்தில் சுகவீனப்பட்டு அவர் படுக்கையில் இருக்கிறார். மருத்துவர்கள் இவர் ஜீவன் தப்பி பிழைப்பாரா என்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பின ஒரு சூழ்நிலை. இவர்களோ தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அவர் படுக்கையில் மருத்துவமனையில் இருந்த நாட்கள் தன் கணவரை ஒரு குழந்தையை கவனிப்பது போல அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள். அந்த நடக்கைகள் எல்லாவற்றையும் அந்த மனிதர் பார்த்து கொண்டே இருந்தார். இப்போ சுகம் அடைந்துட்டார். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றார். ஒரு நாள் மனைவி நடத்துல, நீ ரொம்ப நல்லா தோசை செய்வ, குறிப்பிட்ட இந்த சட்டினி எனக்கு வேணும், அதை செய்து கொண்டு வா என்று சொல்லி சிரித்த முகமாக சொன்னார். கணவனுடைய முகத்தில் அந்த சிரிப்பை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷம். மனைவியுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். இவங்க சாப்பிட கொடுக்குறாங்க. சாப்பாடை சாப்பிட்டு கொண்டே, மருத்துவமனையில் நான் இருந்த நாட்கள் உன்னுடைய நடக்கையெல்லாம் நான் பார்த்தேன். பல இரவு நீ தூங்கவே இல்லை, முழங்காலே நின்று முணுமுணுன்னு சொல்லிக் கொண்டே இருந்த. எப்படியோ உன் சாமியை கூப்பிட்டு என்னை காப்பாற்றி இன்னைக்கு உயிரோட கொண்டு வந்துட்ட. அப்படி என்னதான் இந்த தெய்வத்தினிடத்தில் இருக்கிறது, உன் தெய்வத்தை குறித்து எனக்கு சொல்லணும் என்று சொல்லி கேட்டார். இவங்க ரொம்ப சந்தோஷமா இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். அவருடைய உள்ளம் இயேசுவின் பக்கமாய் திருப்பப்பட்டது. உள்ளம் திறந்தார். இயேசு அவருடைய வாழ்க்கையில் வந்தார்.
ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். சில காலம் மிகுந்த மகிழ்ச்சியாய் அந்த குடும்பம் இருந்தது. ஒரு நாள் இந்த சகோதரி கிச்சன்ல வேலை செய்யும் போது சோபால உட்கார்ந்துகிட்டு இருந்த ஒரு மனைவியை கூப்பிடுறாரு, பேரை சொல்லி, இங்க வா, இங்க வா, இயேசு வந்திருக்கிறார் பாரு, வா, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் சத்தம் போட்ட உடனே இவங்க வேகமா ஓடி வர்றாங்களாம். சோபால இருக்கிறார். இயேசுவை பார்த்து கொண்டு இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கொண்டு சத்தமிடுகிறார். இயேசு எங்க இருக்கிறார் இவங்க கேட்கிறாங்க. இவங்க கண்ணுக்கு இயேசு தெரியல. இந்த தான் நிற்கிறார் பாரு, என்னை பார்த்து சிரிக்கிறார். இயேசுவே என்று சொல்லி முகங்குப்புற அப்படியே கீழே விழுந்தார். அடுத்த சில நிமிடங்கள்ல மரித்து போனார். ஆம் பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டுகால ஜெபம், 25 ஆண்டுகால ஜெபம், ஒரு மிருகமான குணமுள்ள ஒரு மனிதனோடு வாழ்ந்த போதிலும் அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் மகிமையாய் மாற்றினார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல, அருவருக்கிறவர் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் முகத்தை மறைக்கிறவரும் அல்ல. ஒருவேளை இந்த வார்த்தையை வேதனையோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? என் சிறையிருப்பு எப்ப மாறும்? என் பாடுகள் எப்ப மாறும்? என் வேதனை எப்ப மாறும்? நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இயேசு உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறார். இயேசு உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது கண்ணோக்குவீராக. இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவை வரை கடந்து சென்று கொடிய வேதனை அனுபவித்த ஆண்டவரே, என்றைக்கு என் பாடுகள் மாறும்? என் கணவன் என்னை நேசிக்கலையே, என் பிள்ளைகள் என்னை நேசிக்கவில்லையே என்று வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வீடுகளுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, என் கணவருடைய குடி மாறணும், என் கணவருடைய பாவம் மாறணும் என்று வேதனையோடு கூப்பிடுகிற சகோதரி, இயேசு உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இயேசுவே, உம்முடைய வல்லமை வீடுகளுக்குள்ளே இறங்குவதாக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீர் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், துக்கம் மாறட்டும். நீர் இரக்கமுள்ள ஆண்டவர், அதை இந்த குடும்பங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இறங்குவீராக. உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டவர் அப்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.